அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சொல்லும் அழகானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு இயேசு. உணர்ந்து சொல்லும் அவர் இயேசு, அவர் சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றென்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர் சொல்லுமா, இம்மட்டும்
அழகான இயேசுவே, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சாரோடின் ரோஜா, நீர் பள்ளத்தாக்கின் லீலி. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறதா. ஆமென். நம் தேவனுடைய முகம் எப்படி இருக்கு? சூரியனை போல பிரகாசிக்கிறதா. அவரை ஒருவரும் பார்க்க கூடாது, அவரை ஒருவரும் பார்க்க முடியாது. அவ்வளவு உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர். நம் கற்பனை, நம்முடைய சிந்தனை எட்டக்கூடாத அளவுக்கு உயர்ந்திருக்கிற நம் தேவனாகிய இயேசு. ஹல்லேலூயா. நம்ம வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தேவ தூதர்கள்லாம் 6 விங்ஸ், அவங்களுக்கு 6 செட்டைகள். அதுல 2 என்ன பண்ணிப்பாங்களாம்? முகத்தை மூடிப்பாங்க. 2 என்ன பண்ணுவாங்க? காலை மூடிப்பாங்க. 2ல பறப்பாங்களாம். பாருங்க, பரலோகத்தில் இருக்கிறவங்க தான் தூதர்கள் இல்லையா? அவங்கனாலே அந்த தேவனை பார்க்க முடியாது. அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு பயங்கரமானவர், அவ்வளவு பரிசுத்தமானவர், அவ்வளவு மகிமையானவர். பரலோகத்தில் இருக்க தூதர்கள்னாலேயே அவரை பார்த்து ஆராதிக்க கூடாத உன்னதமான ஒரு தேவன். ஆனா யோசித்து பாருங்க, இந்த தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை அவர் இந்த சரீரத்துல அவர் வாசமா இருக்கார், நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து இந்த அழகான தேவனை உயர்த்தி இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆராதிக்கலாம். தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அவர் என்ன பண்ணுகிறார்? அணிந்து கொண்டிருக்கிறாராம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு பாடலை பாடி இயேசு எவ்வளோ அழகா இருக்கிற அவரை ரசித்து இந்த பாடலை நாம் பாடலாம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இப்பூவில், இதுவரை கண்டதில்லை, இனிமேலும் அவங்க பார்க்க முடியாது. இயேசு அவ்வளோ அழகானவர், அவரு பரிசுத்தமானவர், அவரு நல்லவர், நன்மைகளை செய்கிறவர், நன்மையான ஈவுகளை நமக்கு தருகிறவர். அவர் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு பாடலை பாடி அப்பாவை நாம் மகிமைப்படுத்துவோமா? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் நீ பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. சொல்லுவோமா? இயேசுவை போல் அழகுள்ளோர் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அது, நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை, பூவில் எந்தன் வாழ்க்கை அது, நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை, வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன பாடணும்? மண்ணுக்காக. மாணிக்கம்னா என்ன? இயேசு ஆண்டவரை குறிக்கிறோம். மாணிக்கம்னா யாரோ மாணிக்கம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் விடவே மாட்டேன்றது கிடையாது. மாணிக்கம்னா அது ரூபி, விலை மதிக்க முடியாத ஒரு 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 ரத்தினத்தை குறிக்கிறது. விலை மதிக்க முடியாத, எவ்வளோ காசு கொடுத்தும் வாங்க முடியாது. அதை காட்டிலும் என் தேவன் மாணிக்கத்தை போல, விலை மதிக்க முடியாத ஒரு டைமண்டை போல இருக்கிறாரு. மண்ணுக்காக, வெறும் மண்ணுக்காக என் தேவனை நான் விட்டுற மாட்டேன். அவருடைய ரட்சிப்பை நான் விட்டுற மாட்டேன். அவருடைய வழியில நடக்கிறத நான் விட்டுற மாட்டேன். எதுக்காக? வெறும் மண்ணுக்காக நான் விட்டுற மாட்டேன். என் இயேசு மாணிக்கத்தையே அவரையே நான் பிடிச்சு கொள்வேன்றதுதான் இந்த பாடல். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாட உணர்வு செய்யும். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் நீ பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பாடுங்க. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் நீ பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அது, நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நல்ல நேசர். அண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. உணர்வு செய். பூரண அழகுள்ள
சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவரே பூவில் என் வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம். எல்லாம் சேர்ந்து மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை சொல்லுங்க. ஒரு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை. ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை கண்டதில்லை. கடைசியா பூரண அழகுள்ளவரை பூவில் என் வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆமா ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். வெறும் இந்த பூமிக்காக உண்மை நாங்கள் விட்டுற மாட்டேன். கொஞ்ச கால அனுபவத்துக்காக உங்களை நான் விட மாட்டேன். கொஞ்ச கால ஆசீர்வாதத்திற்காக உங்களை விட மாட்டேன். இந்த உலகத்தின் கொஞ்ச நாள் வாழ்க்கைக்குனால உங்களை நான் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர். எல்லாம் எழுந்து நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். அவரை தொடர்ந்து நாம் ஆராதிக்கலாம். அப்பாவுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவருடைய நாமத்தில் மகத்துவம் உண்டு. அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு. வேற என்னென்ன இருக்கு சொல்லுங்க. அவருடைய நாமத்தில் வேற என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். ஜெயம் இருக்கு. வேற அவருடைய நாமத்தில் ரட்சிப்பு இருக்கு. ஆமென். வேற அவர் நாமத்தில் சுகம் உண்டு. ஆமென். வேற என்னங்க? விடுதலை. அப்புறம் பிரதர்ஸ் யாரா சொல்லுங்க. அவருடைய நாமத்தில் வேற என்ன இருக்கு? அற்புத அடையாளங்கள், விடுதலை, சமாதானம், நிம்மதி எல்லாமே எங்க இருக்கு? அந்த ஒரே நாமம், இயேசுவோட நாமம். வேற இடத்துல போனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க இல்லையா? அது ஆச்சரியமா இருக்கு நினைக்கும் போது. சுகத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், விடுதலைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், குழந்தை பிறகுல அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனால் நம் தேவனுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் மட்டும் சர்வ வல்லவர்னு சொல்றோம். அதனால தான் நம்ம இயேசு என்ன சொல்றோம்? சர்வ வல்லவர். அவரால் இது முடியாது, இதுக்கு நீங்க வேற கிட்ட பாத்துங்கன்னு இயேசு சொல்லவே மாட்டார். ஏன்னா அவரால் எல்லாமே ஆகும். சர்வ வல்லவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல டாக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட இந்த டாக்டர் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இந்த டாக்டர் வந்து கிட்னிக்கு ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், நியூரோலஜிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஒரு டாக்டரால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் இயேசுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சர்வ ரோக நிவாரணி. ஹல்லேலூயா. இயேசுக்கு இன்னொரு பேர் என்ன? சர்வ ரோக நிவாரணி. எல்லா வியாதிகளையும் அவரால் சுகமாக்க முடியும். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் சொல்றார், விசுவாசிப்பையானால் நீ தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி அப்பாவோட நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் இந்த இயேசுவோட நாமம். எல்லா அதிகாரம் உடைய இந்த நாமத்தை எல்லாம் சேர்ந்து பாடி இந்த பாடல் பாடும் போதே அவருடைய நாமத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், அவருடைய நாமத்தில் இருக்கிற எல்லா விடுதலைகளையும் ஆண்டு நாம் பெற்றுக்கொள்ள அனுபவிக்க உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு பாடலை பாடுவோமா? அப்பா உங்க நாமத்துல வல்லம் உண்டு, விடுதலை உண்டுன்னு சொல்லி இந்த பாடலை கற்றுக்கொண்டு அப்படியே நாம் பாடுவோமா? அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். சொல்லுங்க, உங்க நாமமே, உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். யேசுவா மசீஹா
நாமத்துல மகத்துவம் உண்டு. சொல்லுங்க, வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே, எல்லாரும் பாடுங்க, உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம். உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம். உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். யேசுவா மசீஹா, மசீஹா. சொல்லுங்க, ஆமென். யேசுவா, யேசுவா மசீஹா, மசீஹா. கோடி 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 நாமங்கள் வேர்ல்டுல உண்டு. ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு. ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து, சொல்லுங்க, வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம். சொல்லுங்க, இயேசு நாமத்து வெற்றி நிச்சயம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம். பெற்றுக்கொள்ளுங்க பாடும்போது அவருடைய விடுதலை. ஆமென். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம். உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். யேசுவா மசீஹா, மசீஹா. யேசுவா மசீஹா, மசீஹா. யேசுவா. எல்லா வாயில திறந்து பாடுங்க பாப்போம். யேசுவா. பாடும் போதே, வார்த்தையை விடும் போதே அற்புதம். யேசுவா மசீஹா, யேசுவா மசீஹா, மசீஹா. பராக்கிரமசாலிகளில் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகளில் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எனிமீஸ் முன்பு பந்தயம் ஒன்று ஆயத்தம் பண்ணு உங்க நாமமே. சத்துருக்கு முன்பதாக பந்தியே உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமமே எனக்கு. உணர் சொல்லுங்க, உங்க நாமமே. எல்லாரும் வல்லமையா பாடுங்க. விடுதலையா உங்க நாமமே. உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம். உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம். உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். யேசுவா. சத்தத்தை உயர்த்தி யேசுவா. யேசுவா மசீஹா, மசீஹா. யேசுவா மசீஹா, மசீஹா. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சாத்தானின் மேலும் பாம்புகள் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் ஹல்லேலூயா நடக்க செய்தது. எல்லா கரல் தட்டி உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே. ஹல்லேலூயா. என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம். உங்க நாமத்து வெற்றி. இயேசு நாமத்துல. ஹல்லேலூயா. உங்க நாமத்து
கரத்தை உயர்த்த உயர்த்த சொல்லிட்டே இருங்க. இயேசுவா, ஒரே நாமம் நமக்கு போதுமா இருக்கிறது. நமக்கு போதுமான நாமம், நமக்கு போதுமானவர் இயேசு. இயேசுவா மசீஹா மசீஹா இயேசுவா. ஓ ரகலரபா, வியாதிகள் ஓடுது இயேசு நாமத்துல. விசுவாசிகள் வெளிப்படுது இயேசு நாமத்துல. அசுத்த ஆவிகள் விலகுது இயேசு நாமத்துல. ஓ ரகலரபா ரெமேஷ் எட்டரியாந்தரே இயேசுவா இயேசுவா ரகலரபா சந்தரே இயேசுவா மசீஹா மசீஹா இயேசுவா மசீஹா மசீஹா. ரபலா கரபா சந்தரனமா கதரியந்தரே. எல்லாரும் இயேசுர நாமத்தை அறிக்கை செஞ்சுட்டே கரங்களை தட்டி ஹalleluya. ஓ அந்நிய பாஷையில் நிரம்பி கொஞ்ச நேரம் ஆண்டவர் இடத்துல ராமனா கரபோ சந்தரலபா கரியந்தரலே ரிகலரபா சந்தரனமா கதரலபா ரேகேனரபோ சந்தரியாந்தரலபா. உங்களுடைய விடுதலை இந்த நாள்ல இயேசு நாமத்துல. உங்களுடைய வெற்றியின் நாள் இது, உங்களுடைய வெற்றியின் நாள் இது. இயேசு நாமத்தில் சுகந்தரித்துக் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அவருடைய புத்திரர்களா இருக்கிறோம், அவருடைய மகன் மகளா இருக்கிறோம். ரகலரபா சந்தரியாந்தரலபா. ஓ ஹalleluya. ஓ ரிகலரபா. ஓ வசனம் சொல்லுது, ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறதுனால, உம்முடைய நாமத்தினால நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், ஒரு சேனைக்குள்ள நான் பாய்வேன், ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன். என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சேனையை என்னை எதிர்க்க வந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறபடினா நான் சேனைக்குள்ள பாய்வேன், ஒரு மதிலையோ தாண்டுவேன். எரிகோ மதினாலும் சரி, செங்கடல் ஆனாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் என்னோட தேவனாய் இருக்கிறார். ஓ ஹalleluya. ரகலரபா சந்தரியாந்தரே. ஓ உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே எனக்கு கேடகம். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே, yes Lord, உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி. சொல்லுங்க, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில். ஹalleluya.